ஒரு திருஷ்டாந்தம் எடுத்து காட்டுகிறார் இடத்திலே நம்பிள்ளை. ஒரு குருவி பிணைத்த பிணை ஒருவரால் அவிழ்க்கப் போகிறதில்லை. சர்வசக்தி கர்மானுகுணமாக பிணைத்த பிணையை அவனையே கால் கட்டி அவிழ்த்துக் கொள்ளும் இத்தனைகான் என்று பிள்ளை திருநறையூர் அரையர் வார்த்தை. பிள்ளை திருநறையூர் அரையர் என்கிற சுவாமி அவர் தெரிவிக்கக்கூடிய ஆச்சரியமான வார்த்தை இது. அற்புதமான வார்த்தை ஒன்றை தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே. பிள்ளை திருநறையூர் அரையர் என்பவர் யாருன்னா, அவர் ஸ்ரீரங்கத்தை பார்த்துல சமீபத்திலே திருநாராயணபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே தொட்டியம் திருநாராயணபுரம் என்று தெரிவிப்பார்கள். தொட்டியம்னு ஒரு ஊர் இருக்கு ஸ்ரீரங்கத்தின் பக்கத்துல. அதுக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய திருநாராயணபுரம்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல அந்த ஸ்ரீகிராமத்திலே எம்பெருமான் சயன திருக்கோலத்திலே ஆச்சரியமா சயனித்துக் கொண்டிருக்கிறான். நம்ம இடத்துல காவேரி கரையில தான் இருக்கு. காவேரி கரை எங்க இருந்தாலும் எம்பெருமான் படுத்து விடுவான். அதனால இந்த காவேரி கரையில அவ்விடத்திலையும் அண்ணா ஆனந்தமா காத்து வீசுறது. அங்கே எம்பெருமான் சயனித்திருக்கிறான். இதை தொட்டியம் திருநாராயணபுரம்னே தெரிவிப்பார்கள். ஏன்னா இன்னொரு திருநாராயணபுரம் இருக்கொல்லையும் மேல்கோட்டை அவ்விடத்துல மைசூர் பிராந்தியத்துல இருக்கு திருநாராயணபுரம். அதனால ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும் என்பதனாலே இதை தொட்டியம் திருநாராயணபுரம், தொட்டியத்துக்கு பக்கத்துல இருக்கு என்று தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த திருநாராயணபுரத்திலே இருந்தவர் இந்த பிள்ளை திருநறையூர் அரையர் என்று சொல்லக்கூடிய அரையர் சுவாமி. அப்படி சொன்ன சுவாமிக்கு மிகச்சிறந்த ஏற்றம் உண்டு. ஒரு சமயம் அந்த கோயிலே நெருப்பு பத்தி கொண்டது. நெருப்பு பத்தி கொண்ட உடனே இந்த பிள்ளை திருநறையூர் அரையர் எம்பெருமானுக்கு ஆபத்து வந்து விட்டதே, அவனுடைய திருமேனிலே நெருப்பு பிடிச்சு என்று ஓடி போய் அவனை கட்டிக்கொண்டு எம்பெருமானை காப்பாற்ற வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று நெருப்பு பிடித்த கொண்ட காலத்திலே கட்டிக்கொண்டார். பார்த்தார்கள் இவனுடைய மனைவி, பிற்பாடு புத்திரர்கள், அவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். ஐயோ, அப்பாவுக்கு இப்படி ஆபத்து வந்து கொடுத்தே, நெருப்புல இவர் மாட்டிக்கொண்டார் என்று அவர்கள் அத்தனை பேரும் இவரை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் எல்லாரும் வந்து எம்பெருமானையும் ரட்சிக்கணும், இவரையும் ரட்சிக்க வேண்டும் என்று அத்தனை பேரும் வந்து அந்த நெருப்பிலே எம்பெருமான் மேலே சயனித்து உயிரை விட்டார்கள். அவ்வளவு பெருமை அவருக்கு. எம்பெருமானை அச்சாவதாரத்தை அப்படி ரட்சிக்க வேண்டும் என்று துடித்தவர் பிள்ளை திருநறையூர் அரையர் என்று இவரை பற்றி ஸ்ரீவசன பூஷணத்திலே விசேஷமாக எடுத்து காட்டுகிறார் திவ்யசாஸ்திரத்திலே இவருடைய பெருமறை. ஆக இவர் எப்படி இருந்தார்னா தம்மையே விட்டார்னா, உடம்பை உபேட்சித்தார் என்று தெரிவிக்கிறார். சிந்தையந்திக்கு உடம்பு தன்னிடையே போயிற்று. பிள்ளை திருநறையூர் அரையர் உடம்பை உபேட்சித்தார், தம்முடைய சரீரத்தை எம்பெருமானுக்காகவே கொடுத்தார். அந்த நெருப்பிலே தாம் அப்படியே கருகி சாம்பலாக போன அப்படிப்பட்ட பெருமை பிள்ளை திருநறையூர் அரையருக்கு. அந்த எம்பெருமானை ரட்சிக்க வேண்டும் தோணுமா? யாருக்காவது தோணுமா? ஏதாவது ஒரு நெருப்பு வச்சுன்னா அலறி அடிச்சு நாங்க ஏன் ஓடி போடும். சரிதான், நான் பெருமாடாவது மற்றொருத்தராது யாராவனா இருக்கட்டும், அதெல்லாம் சர்வசக்தினா, எம்பெருமானுக்கு ஒன்னும் ஆகுதுன்னா அவனுக்கு என்ன சுடவா போறது, உண்டாக்கினவனே அவன் தான் பஞ்சபூதங்களை, அவனுக்கு என்ன சுடவா போறது அப்படின்னு ஓடி போடும். ஆனா அவருக்கு அவ்வளவு ஈடுபாடு எம்பெருமான இடத்துல. சரீரம் என்னன்னா அது எப்படியும் ஒரு நாள் போக போகிறது. அதனால எம்பெருமானை ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்த பெருமை பிள்ளை திருநறையூர் அரையருக்கு உண்டு. அவ்வளவு ஏத்தம் அந்த சுவாமிக்கு உண்டு. அவர் தெரிவிக்கிறார் ஆச்சரியமான ஒரு வார்த்தை இடத்திலே. ஒரு குருவி பிணைத்த பிணை ஒருவரால் அவிழ்க்க போக. ஒரு குருவி இருக்க, அது ஒரு பிணை, ஒரு கூடு கட்டுறதுன்னு. ஒரு குருவி எங்கெங்கோ குச்சி, நூலு, சிறகு, இலைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு அழகான ஒரு கூடு கட்டுறது. அத்தை யாராலையாவது அவிழ்க்க முடியுறதோ? அவிழ்க்க முடியறதா? தனித்தனியா பிரிக்கணும். ஒன்னையும் அது எப்படி கட்டியிருக்கோ அதே போல ஒன்னையும் பிரிக்கணும். பிரிக்கவே முடியாது, பிரிச்சு பாக்குறது பிரிக்க முடியாது. அது ஒரு விதமாக கட்டுகிறதை, அந்த கூட்டை தனித்தனியா அதுல இருந்து இலை, குச்சி அதெல்லாம் ஒன்னையும் எடுத்து அழகாக அதை ஒன்றையுமே எதுவுமே உடையாமல் அதை பிரிச்சு எடுக்கணும். பிரிக்க முடியுமானா? அதை பிரிக்க முடியாது. வேணும்னா நம்ம எதையாவது ஒரு வாரியில கொண்டு நல்லா அடிச்சு அதை எல்லாத்தையும் தள்ளிடுவோம். அவ்வளவுதான், மொத்தமாக வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுடுவோமே தவிர அதான் நம்மால செய்ய முடியும். ஆனால் அது கட்டி இருக்க அந்த கூட்டை அவிழ்க்க முடியறதானா? அதையே நம்மால பண்ண முடியலையே. பிற்பாடு இந்த சம்சாரத்திலிருந்து நாம் எப்படி நமக்கு விடுதலையை தேடப்படும்? ஒரு குருவி கட்டின கூட்டையே நம்மால அவிழ்க்க முடியாது. அதை கேட்கிறார் இடத்துல. ஒரு குருவி பிணைத்த பிணை ஒருவரால் அவிழ்க்க போகிறதில்லை, அதை ஒருவராலும் அவிழ்க்க முடியவில்லை. சர்வசக்தி கர்மானுகுணமாக பிணைத்த பிணை. சர்வசக்தி, அவ்வளோ சக்தியோட கூடினவன் எம்பெருமான். அப்படிப்பட்டவன் என்ன சக்தி விசேஷம் அவனுக்கு? எல்லாருக்கும் அவரவர்களுடைய கர்மாவுக்கு சேர எப்படி கட்டி வச்சிருக்கான். ரொம்ப ஆச்சரியம். புண்ணியபாப ரூப கர்மத்துக்கு சேர சரீரம், சேர அந்த சரீரம் அதை கொண்டு அனுபவிக்க வேண்டும் புண்ணியத்தையும் பாவத்தையும் என்று கட்டி வைத்திருக்கிறானே. ஒரு சரீரத்துக்குள்ளே ஒரு ஜீவாத்மாவை புகர விட்டிருக்கானே, அது எவ்வளவு கஷ்டமான காரியம். அதான் அவனுடைய சர்வசக்தித்துவம். அவனா சக்தி, அபாரமான சக்தி. ஏதாவது ஒன்று கணக்கு மாறதே கிடையாது. இவனுடைய புண்ணியத்தை இன்னொருத்தனுக்கு ஏற்றினா, இவனுடைய பாவம் இன்னொருத்தனுக்கு போயிட்டு கிடையவே கிடையாது. பெருமானுடைய கணக்குல எல்லாம் சரியா இருக்கும். நாம பண்ணின புண்ணிய பாவத்துக்குத்தான் நமக்கு அனுபவமே தவிர மற்ற பேருடையது நமக்கு வந்தது அல்லது நம்முடையது மற்ற பேருக்கு போயிற்று என்பது ஒரு காலத்திலையும் கிடையவே கிடையாது.
எல்லாம் சரியா பண்ணிக்கிறான் எம்பெருமான். அதான் அவனுடைய சர்வசக்தித்துவம். அதனாலே தெரிவிக்கிறார் இடத்துல சர்வசக்தி கர்மானுகுணமாக பிணைத்த பிணை. கர்மத்துக்கு சேர இப்படி பிணைத்து வைத்திருக்கிறான் அப்படின்னா அதை அவிழ்க்க முடியுமா? சாதாரண குருவி அது எங்கேருந்தோ 4 இறகையும் சுற்றியும் கொண்டு வந்து கட்டுறது, அத்தையே நம்மளால கட்ட முடியுது. அப்படி இருந்தா எம்பெருமான் கர்மானுகுணமாக இப்படி கட்டி வச்சு நமக்கு என்ன கர்மா நமக்கு தெரியும்? ஒன்னும் தெரியாது. அதனால தானே போய் என்ன பண்றோம், எம்பெருமானை என்ன ஏன் இப்படி தண்டிக்கிற, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு நாம போய் கேட்கிறோம். எம்பெருமான் சந்தையில போய் கேட்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒன்னும் தெரியாது. என்ன கர்மா, எதற்காக இப்படி எம்பெருமான் நமக்கு கொடுக்குறான், இதெல்லாம் ஏன் அனுபவிக்கும்படியா பண்றான், ஏதாவது ஒண்ணு தெரியறதா? எதுவுமே தெரிவதில்லை. நம்ம போய் கேட்கிறோம். நாளே எம்பெருமானுக்கு எத்தனை சக்தி, சர்வசக்தி. அவன் அப்படி நம்முடைய கர்மானுகுணமாக அப்படி பிணைத்து வைத்திருக்கிறான். கர்மானுகுணமாக பிணைத்தவனையை அவனையே கால் கட்டி அவிழ்த்துக் கொள்ளும் இத்தனைதான். கடைசியில எப்படி இதை போக்கிக் கொள்றதுன்னா அவனையே கால் கட்ட வேண்டும். அவனுடைய திருவடி தாமரலே பற்றி இதை போக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர, இந்த பிணையை போக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர, ஒரு காலத்திலையும் நம்மால் நம்முடைய இந்த கட்டை நம்மால் அவிழ்த்துக் கொள்ளவே முடியாது. என்ன பண்ணாலும் அவிழ்த்துக் கொள்ள முடியாது. மேலும் மேலும் இன்னும் இந்த கட்டு இருக்க இன்னும் திருடமாயிட்டே போகும். இன்னும் மேலும் மேலும் இந்த அவிழ்க்க நினைக்க நினைக்க என்ன ஏற்படும், இன்னும் திருடமாக ஆகுமே தவிர ஒரு காலத்திலேயே நம்மாலே அவிழ்த்துக் கொள்ள முடியாது. இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டை இதை அவிழ்க்க வேண்டுமா? எம்பெருமான் ஒருத்தன் தான் இதை அவிழ்க்க வேண்டும். எவன் உள்ளே புகுற விட்டானோ அவனே புறப்பட வேண்டும், புறப்பட விட வேண்டும். எவன் சரீரத்துக்குள்ளே புகவிட்டானோ இந்த ஜீவாத்மானை அவன் தான் இதிலிருந்து புறப்படும்படியாக செய்யணும். அவன் தான் அவனை அடையும்படியாக செய்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு காலத்திலேயும் நம்மால் அடைவது என்பது ஒரு காரியமே கிடையாது. நம்மாலே செய்து கொள்ளவே முடியாது. அதனால என்ன பண்றோம்னா அவனை பற்றுகிறோம். அவ்வளவுதான் நாம் பண்ணுகிறோம். பற்றுவது ஒன்றுதான் நம்ம கையில. பிற்பாடு விடுதலை அவன் கொடுக்கணும். இந்த லோக வாழ்க்கையிலிருந்து விடுதலை அவனை சென்று அடைவது என்பது அவன் கையில் உண்டானதை தவிர நம்முடைய கையில எதுவுமே கிடையாது. அதனாலே தெரிவிக்கிறார் இடத்துல அவனையே கால் கட்டி அவிழ்த்துக் கொள்ளும் இத்தனைகான் என்று பிள்ளை திருநறையூர் அரையர் வார்த்தை எவ்வளவு வசந்த வார்த்தை. அந்த சுவாமி சொல்றாருன்னா அது அவருக்கு சரியா பொருத்தமா இருக்கு. அப்படின்னா அப்படி எம்பெருமான இடத்துல அவ்வளவு ஈடுபட்டு அவனுடைய திருமேனியிலே அவ்வளவு ஈடுபாடு. அந்த திருமேனியை ரட்சிக்க வேண்டும் தம்முடைய உடம்பை உபேட்சித்தார் என்று பலம்னா அது பலம்னு எடுத்துக்காட்டினார். ஸ்ரீவச்சன பூஷண திவ்யசாஸ்திரத்துல பலத்தை தெரிவிக்கும் காலத்துல பலத்துக்கு அதிகாரிகள்னு காட்டினார். பலம்னு சொன்னா யாரெல்லாம் அதிகாரி அப்படின்னா ஜட்டாயு அவர் உயிரை விட்டார், அவர் அதிகாரினா பிராட்டி விஷயமா பிராட்டிக்கா தன்னுடைய உயிரையே விட்டாரு, அதுதான் பலம். அது உயர்ந்த பலம். பிராட்டிக்கா ராவணனுடைய சண்டை போட்டார், சண்டை போட்டு இறகளை வெட்டினான். ராவணன் தன்னுடைய வாளை கொண்டு அப்படியே குத்துயிரும் குலைவுமாக இருந்து தன்னுடைய உடலையே கொடுத்தார். பிராட்டியை ரட்சிக்க வேண்டும் கொடுத்தார். ரொம்ப ஆச்சரியம். அதுக்கு மேலே சிந்தையந்திக்கு உடம்பு தன்னுடைய போயிற்று. சிந்தையந்தி அவள் அந்த கோபிகா பெண் பிள்ளை கண்ணனுடைய குடலோசையை கேட்டார். அந்த குடலோசையை அனுபவிக்க முடியவில்லை, நேரே சென்று பார்க்க முடியவில்லை, நேரே அனுபவிக்க முடியவில்லை என்று நினைத்தாள். அதனாலே மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. தன்னுடைய உடம்பை உயிரை தானே விட்டுட்டார். கடைசியில அவனை அனுபவிக்க முடியவில்லையே என்று நினைத்தாள். அவளுக்கு உடம்பு தன்னடையே போயிற்று. ஏன் அப்படின்னா சுப்புண்ணிய பாப ரூபம் அதை ரெண்டையும் அனுபவித்து முடித்தாள். சந்தோஷம் ஏற்பட்டது. கண்ணுடைய குடலோசையை கேட்ட உடனே அதனாலே புண்ணியத்தை அனுபவித்தாள். அவனை சென்று நேரிலே பார்க்க முடியவில்லை என்ற காலத்திலே அபாரமான வருத்தம் ஏற்பட்டது, துக்கம் ஏற்பட்டது. அதனாலே பாபங்கள் எல்லாம் கழிந்தன. புண்ணிய பாபம் ரெண்டும் போன உடனே சரீரம் தன்னடையே கீழே விழுந்தது சிந்தையந்திக்கு. நாளே உடம்பு தன்னடையே போயிற்று சிந்தையந்திக்கு என்று தெரிவித்தார். அதற்கு மேலே தெரிவிப்பதுதான் ஆச்சரியம். பிள்ளை திறனையுறையர் உடம்பை உபேட்சித்தார். அததான் கடைசியில வச்சார் புலலோகாச்சாரியர். ரொம்ப அற்புதமா கடைசியிலே தெரிவித்தார். ஏன்னா இதான் ரொம்ப ஒசந்தது. அங்கே நேர பிராட்டியை பார்த்தார் ஜட்டாயு. பிராட்டியை பார்த்து என்னதான் ஆனாலும் பிராட்டிய விடத்துல சிலையில இல்லை, அர்ச்சா திருமேனில இல்லை, அவ்விடத்துல ஒரு வடிவத்தோட கொண்டு உயிருள்ளவளாக இருக்கிறாள் பிராட்டி, நடமாடுகிறாள். அவளை கதற கதற அவன் அழுது கொண்டு கதறுகிறாள் பிராட்டி. அப்படி இருக்கும் போது ராவணன் அழைத்து செல்கிறான் என்று சொன்னால் அப்பொழுது அவர் யுத்தம் பண்ணினார். அதை காட்டிலும் வசந்தது என்று சொன்னால் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நினைவாலே அந்த எம்பெருமான் கண்ணபிரான் அவன் குடல் ஊதுகிறான் என்று அதை நினைத்து தன்னுடைய உடம்பை விட்டாலே அது உசந்தது. அதை காட்டிலும் வசந்ததுன்னா அர்ச்சா திருமேனிக்கா இப்படி பறிந்து உடம்பை விட்டார் பிள்ளை திருநறையூர். எவ்வளவு வசந்தம், எவ்வளவு ஏத்தம். ஒரு திருமேனிக்கா அர்ச்சா திருமேனி அதுல ஒண்ணுமே தெரியல. எம்பெருமான் ஏதாவது சொல்றானா, ஏதாவது வாய் திறந்து பேசுறானா, ஒருவுமே இல்லையே. இல்ல பிள்ளை திருநறையூர் போய் எனக்கு நெருப்பு பத்தி நிறுத்தும், என்னை காப்பாத்தும் அப்படின்னு ஏதாவது சொன்னானா, ஒண்ணுமே இல்லையே. அப்படி இருக்கும் காலத்திலேயும் அவர் சென்று அந்த திருமேனியை காப்பாற்ற வேண்டும் நினைத்தாரே, அதுதான் வசந்ததுன்னு அற்புதமாக அந்த பலத்தை தெரிவிக்கும் காலத்திலே பலத்திலே எது வசந்ததுன்னா
எம்பெருமானுக்காகவே கொடுத்தார்களே இவர்கள் எல்லாம் உயிரை. அதான் வசந்த பலம்னு ஆச்சரியமா காட்டுறார் இடத்துல ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்துல. அதனால இந்த பிள்ளை திருநறையூரர் அவ்வளவு பெருமை உண்டு. அவர் தெரிவிக்கிறார், இந்த நோக்க வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைவது என்பது மிகவும் சிரமம். ஒரு குருவி பிணைத்த பிணையை ஒருவரால் அவிழ்க்க கூடாது என்று பிள்ளை திருநறையூர் அரையனுடைய அற்புதமான வார்த்தை. அதை தெரிவித்தார் இடத்துல. அதை தெரிவித்து அதுக்கு மேலே தெரிவிக்கிறார், என்று அவிழ்த்துக் கொள்ளும் இத்தனை கான் என்று எம்பெருமானையே கால் கட்டி அந்த நம்முடைய பிணை இந்த சம்சாரத்திலே கட்டுப்பட்டு கிடக்கிறோமே, இதை அவிழ்த்துக் கொள்ள வேண்டும், அவனையே பற்றி அவிழ்த்துக் கொள்ள வேண்டும் என்று. இதுதான் அச்சேதனத்துக்கு உண்டானது. அச்சேதனத்துக்கு இவ்வளவு பெருமை உண்டுனா இது அதனிடத்துல ஈடுபடும்படியா அப்படி பண்ணுகிறது. அதான் கண்ணனே சொல்லிவிட்டான். அதனால்தான் மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயை இருக்கு இந்த அச்சேதன பதார்த்தம், இதுல இருந்து தாண்டறதுன்னு ரொம்ப சிரமம் என்று கண்ணபிரானுடைய